வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி நோட் பண்ணி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு நாளில் ஆட்சி பலமாக இருக்கிறதா தான் அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2, 3ஆம் அதிபதியான சனி நாளில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புதிய சொத்துக்கள், பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பலத்தோடு வரும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், வீடு அழகப்படுத்தணும், க்ளீன் பண்ணுங்கிற எண்ணங்களும் கூடவே வரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் நாளில் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக பசங்களை எப்படியும் கொண்டு வந்துடுங்கிற எண்ணங்களும் வெறிகளும் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 6லேயே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பிரயாணம் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் கவனம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு 1-2 நாட்கள் ஏதாச்சும் உடல் ரீதியான விஷயம், ஃபீவரோ இல்லை காஃபோ வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஒரு திரிகோண அதிபதி, திரிகோணத்தில் இருக்கும் நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் தந்தை சார்ந்த உறவுகள், அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் நலம் சம்மந்தமான விஷயம், ஒரு பாதிப்புகளோ ஏதாவது ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கும் ஒரு மன பயம் வர்றதுக்கான வாய்ப்புனால ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட 7ல் பரிவர்த்தனை இருக்குன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது ஒரு லோன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ரொட்டேஷன், வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமரிப்பு வேலைகள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தவங்க பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி. தனுசு லக்னமாக சூரியன் தசாபுக்தி. சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் 8ஆம் அதிபதி. கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வாரத்திலே கணவன் மனைவிக்கு நடுவிலும் ஏதாச்சும் சின்ன சங்கடம் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 5-12ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷன்ஸில் ஏதாவது பேசிடுவீங்க, கத்திடுவீங்க, ஐயோ என்னடா அதுக்கப்புறம் கத்திட்டோமேங்கிற ஃபீல் இருக்கும். அதனால் யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. ராகு 3லும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். பெரிய டெசிஷன்ஸ் அசால்ட்டாக எடுப்பீங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிளான் போட்டு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். தனுசு லக்னமாக குரு தசாபுக்தி நடக்கணும். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய சொத்துக்களை விற்று ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு அழகுப்படுத்துவீங்க. ஸோ பழைய குப்பைகள்லாம் தூக்கி போட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ தனுசு லக்னமாக சனி தசாபுக்தி. 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுதான் கொஞ்சம் மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி. புதன் சுப நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி. கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் லீகல் சம்மந்தமான விஷயங்கள், பேப்பர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் 6ஆம் அதிபதி 6லே ஆட்சியாக இருந்து 11ஆம் அதிபதி நல்ல லாபங்கள், கேட்டெடுத்த கடன் கொடுப்பாங்க, நல்ல ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் தமிழ் புத்தாண்டு
எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடகடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா, பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள், இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக, குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது
கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அதுவும் வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள், பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போடும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.